So welcome you all for today's lecture. So last class we have discussed kinematics, fourth unit of engineering mechanics as per University syllabus la kinematics na ennaங்கிற டாபிக் பார்த்தோம். டைனமிக்ஸ்ல kinematics பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸ்ல we are going to deal with kinetics of particle, that is velocity, acceleration, distance. அது மட்டும் இல்லாம அந்த மோஷனை காஸ் பண்ற மோஷனை உருவாக்கக்கூடிய ஃபோர்ஸை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ அந்த ஃபோர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுதான் நம்ம கைனடிக்ஸ்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? ஸோ இந்த கைனடிக்ஸ் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் நம்ம 3 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். என்னென்ன 3 மெத்தட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ் மெத்தட் ஒன்று, ஒர்க் எனர்ஜி மெத்தட் ஒன்று, அண்ட் தென் இம்பல்ஸ் மொமெண்டம் மெத்தட். இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் we are going to discuss about the force method, ரைட்? ஸோ ஃபோர்ஸ் மெத்தட் நம்ம எந்த மெத்தட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூட்டன்ஸ் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, தி சம்மேஷன் ஆஃப் ஆல் தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்ளைட் ஆன் தி பாடி விச் இஸ் இன் மோஷன் வில் பி ஈக்குவல் டு இட்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஆல்ரெடி ஒரு பாடி மூவ் ஆகிறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோடைய சம்மேஷன், அதோடைய டோட்டல் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, டோட்டல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த பாடியோட மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். அதுதான் நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக மொமெண்டம் அப்படிங்கிற டேர்மை நம்ம எம் இன்ட்டு வின்னு சொல்லுவோம். எம் இன்ட்டு வி அப்படிங்கிறது தான் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிறதுனால டிஎம் பை டிடி, இதில் மாசுங்கிறது கான்ஸ்டன்ட்டு. அப்போ டிவி பை டிடியை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட் த வேல்யூ ஆஃப் ஆக்ஸலரேஷன். அப்போ திஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் தி மூவிங் ஆப்ஜெக்ட். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா, ரைட்டா? இது இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த எம் இன்ட்டு ஏங்கிறத இனர்ஷியல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸஸ் அதுக்கு அந்த பாடி ரெசிஸ்டன்ஸாக கொடுக்கக்கூடிய இனர்ஷியல் ஃபோர்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸஸ் இந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாடி ஈக்குலிபிரியமாக அட்டைன் பண்ணும், ரைட்டா? ஸோ அந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம், ரைட்? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், டோட்டல் சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் எம் இன்ட்டு ஏ. அந்த எம் இன்ட்டு ஏவை இனர்ஷியல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்க போகுது. இந்த 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமையும் நம்ம ஃபோர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் என்னென்னு கேட்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டு இவ்வளோ செகண்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு, அதோடைய மாசும் கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த அளவுக்கு மூவ் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்கலாம், ரைட்டா? இல்லை அப்படின்னா அதோடைய ஆக்ஸலரேஷன் கேட்கலாம், ரைட்? ஆர் அதர்வைஸ் அதோடைய டிஸ்டன்ஸ் கேட்கலாம், ரைட்டா? ஸோ வித் த ஃபார்முலா ஆஃப் அவர் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன் 3 ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா போன டாப்பிக்கில். v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as, அதே மாதிரி s ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இந்த 3 ஃபார்முலாவும் நமக்கு தெரியணும். இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்மேஷன் ஆஃப் f ஈக்குவல் டு எம்ஏவை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு அன்னோன் கண்டுபிடிப்போம். அந்த அன்னோனை நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி எஸ்ஆர்டி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேருந்து ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த 3 ஆக்ஸலரேஷன் டேர்மில் ஏதாவது ஒரு ஆக்ஸலரேஷன் டேர்மில் ஃபார்முலாவில் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அன்னோனை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? பேசிக் ப்ராப்ளம்லேருந்து போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெரி சிம்பிள் ப்ராப்ளம். A body of mass 4 kg is moving with a velocity of 2 meter per second, and when certain force is applied it attains a velocity of 8 meter per second in 6 seconds. So we have to find the force. ஆக்சுவலாக ஒரு பாடி அதோடைய மாஸ் 4 kg இருக்குது, 2 மீட்டர் per செகண்டில் ரன் ஆகிட்டுருக்கு வெலாசிட்டியில். நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால என்ன இருக்குது அப்படின்னா, அதோடைய வெலாசிட்டி 2 மீட்டர் per செகண்ட்லேருந்து 8 மீட்டர் per செகண்டாக மாறி இருக்குது இந்த டைம் பீரியட் ஆஃப் 6 செகண்ட்ஸ். அப்போ இதோடைய ஃபோர்ஸ், நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் என்னென்னு கேட்கணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் உன்னுடைய பாடி. ஸோ இங்கே ஆக்சுவலாக அதோடைய மாஸ் 4 kg, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்ததுனால என்ன இருக்குது, 2 மீட்டர் per செகண்ட்லேருந்து 6 மீட்டர் per செகண்டாக மாறி இருக்குது வித்தின் ஏ டைம் பீரியட் ஆஃப் 6 செகண்ட்ஸ். இப்போ இதோடைய கிவன்லாம் பாருங்களேன், இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டான், ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துட்டான், டைம் கொடுத்துட்டான். அப்போ இதை வச்சு என்ன ஆக்ஸலரேஷன் ரேட்டில் அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா யூஸிங் த ஃபார்முலா v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி,
கரெக்டாக ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, டைம் இருக்குது. அப்போ இதை வச்சு என்ன பண்ணிடலாம், என்ன ஆக்சிலரேஷன் ரேட்டில் அந்த வெலாசிட்டி மாறி இருக்குங்கிறத சொல்லிடலாம். ஸோ இந்த ஆக்சிலரேஷனில் தான் உங்கள் ஆப்ஜெக்ட் என்ன ஆக போகுது, மூவ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இதான நம்மளுடைய நியூட்டன் செகண்ட் லா. ஸோ இங்கே உங்களுக்கு மாஸ் தெரியும், ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we will be getting the value of your force, applied force. இதுதான் பேசிக், ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டிஃபிகல்ட்டி, கொஞ்சம் பிக்கர் ப்ராப்ளம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு, a body of mass 16 kg is pulled along a rough horizontal plane by constant force. It describes 3 meter from rest in 3 seconds. Find the magnitude of force. Take coefficient of friction as 0.25. ரைட்டா. ஸோ பாடியோட மாஸ் 16 kg சொல்லிட்டான், டயக்ராம் இங்கே இருக்குது. புல்ட் அலாங் ஏ ரஃப் ஹரிசாண்டல் பிளேன், இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸில் என்ன பண்ணுறோம், நம்ம ரைட் சைடில் புல் பண்ணி இழுக்கிறோம், ரைட்டா. இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து புல் பண்ணும்போது 3 செகண்ட்ஸில் 3 மீட்டர் இது கவர் பண்ணியிருக்கு இந்த பாடி அப்படின்னு அவன் கொடுத்துருக்கான், ரைட்டா. ஸோ ஃபைண்ட் தி மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், இந்த பியோட மேக்னிடியூட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.25. தட் இஸ் இந்த பிளாக்கு 16 kg பிளாக் ஒரு ஹரிசாண்டல் பிளேன் மேலே இருக்கு இல்லையா. ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எனக்கு என்ன கொடுத்துருக்கான், 0.25 கொடுத்துருக்கான், ரைட். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுப்போம். பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் கீழே ஆக்ட் ஆகும், ரைட்டா. ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் நார்மல் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும். அண்ட் தென் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் ரைட் சைடு, ரைட்டா. ஸோ இந்த பிளாக் வந்து ஒரு ஹரிசாண்டல் பிளேன் மேலே இருக்குது, அதில் ஃப்ரிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன், ரைட்டா. ஸோ இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தேவை பி, ரைட்டா. நமக்கு தேவை பி அப்படிங்கிறதுனால என்னென்ன அன்னோன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா W இருக்குது. 16 × 9.81 தான் W வெயிட்டோட வேல்யூ. 16 kg × 9.81 போட்டோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் வந்துடும். வேறு எந்த ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸும் இல்லாததுனால இந்த ஃபோர்ஸ் என்னவோ அதுக்கு ஈக்குவலான நார்மல் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நார்மலோட வேல்யூவும் 156.96, ரைட்டா. அண்ட் தென் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் சம்மேஷன் ஈக்குவல் டு 0ங்கிற நம்முடைய ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குமா. ஸோ ரைட் சைடில் இருக்குது, இது லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் இருக்க ஃபோர்ஸ் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் இருக்க ஃபோர்ஸ் நெகட்டிவ். அப்போ P - Fm = 0. எஃப்எம்மோட வேல்யூ, நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிடலாம், மியூ இன்ட்டு என்ஆர்னு போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ அதோட வேல்யூ தான் நமக்கு அப்ளைடு ஃபோர்ஸோட வேல்யூ, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது உங்களுடைய ஸ்டாட்டிக் கண்டிஷனுக்கு வேல்யூ, ரைட்டா. இது உங்களுடைய ஸ்டாட்டிக் கண்டிஷனுக்கு இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆனால் இங்கே இது மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டானா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா இன்னொரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்க போகுது, விச் இஸ் மை இனர்ஷியல் ஃபோர்ஸ். அதுவும் எனக்கு எங்கே ஆக்ட் ஆகும், இங்கே ஆக்ட் ஆகும், MA, ரைட்டா. கரெக்டாக இனர்ஷியல் ஃபோர்ஸுங்கிறது இந்த டேரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸுக்கு, இந்த டேரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அப்போ அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸையும் நான் என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த இனர்ஷியல் ஃபோர்ஸை நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஆக்ஸலரேஷன் தேவை, ரைட்டா. அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டர் ட்ராவல் பண்ணுதுங்கிற எஸ் வேல்யூ இருக்குது, ரைட்டா. 3 செகண்ட்ஸில் அது கவர் பண்ணுதுங்கிற டைம் வேல்யூ இருக்குது. இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருந்திருக்கும், இப்போ இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு இருக்குது. அப்போ UTS இது மூணையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலா S = UT + ½ AT², ரைட்டா. ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணிடலாம், ஆக்ஸலரேஷனை கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் F = MA அப்படிங்கிற நியூட்டன்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணி P - Fm, Pங்கிறது என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆக போகுது, அதனால் பாசிட்டிவ், ரைட்டா. -Fmங்கிறது என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, அதனால் மைனஸ் போட்டிருக்கேன், ரைட்டா. இந்த டோட்டல் சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா என்னுடைய இனர்ஷியல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு M × A. அப்போ எனக்கு கிடைக்கிற வேல்யூ தான் என்னுடைய ஒரிஜினல் ஃபோர்ஸ், அப்ளைடு ஃபோர்ஸ் ஃபார் புல்லிங் த ஆப்ஜெக்ட், ரைட்டா. இந்த 3 மீட்டர் இந்த 3 செகண்ட்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கொடுக்காம ஸ்டாட்டிக் கண்டிஷனாக கொடுத்துருந்தான் அப்படின்னா நீங்கள் இதை வச்சு சால்வ் பண்ணியிருக்கலாம், ரைட்டா. நமக்கு இங்கே கைனெட்டிக்ஸ் சொல்லிட்டான்.
கைனடிக் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனர்ஷியல் ஃபோர்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் பிகாஸ் இட் இஸ் மூவிங். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஸ்டாட்டிக் கண்டிஷன்லேருந்து டைனமிக்ஸ்க்கு ப்ராப்ளம் மாறும். ரைட்டா, ஸ்டாட்டிக்காக டைனமிக்காங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டான் உங்களுக்கு. ஃப்ரிக்ஷன்லையும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். கரெக்டாக, அப்போ அந்த ஃப்ரிக்ஷனில் என்ன பண்ணியிருப்பான்னா இந்த டிஸ்டன்ஸு டைம் செகண்ட்ஸ்லாம் அவன் கொடுத்துருக்க மாட்டான். ஸோ இதை கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஆக்சிலரேஷனை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும், இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ண தேவையில்லை. ரைட்டா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிங்க. ரைட்டா, ஸோ இந்த வேல்யூவை பின்னு எழுதாமல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூன்னு மட்டும் எழுதிக்கங்க. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ரைட்டா, பட் இது உங்களுடைய ஸ்டாட்டிக் கண்டிஷனில், ஸோ இது உங்களுடைய டைனமிக் கண்டிஷனில். இஸ் தட் கிளியர்? நான் ரெண்டையும் சால்வ் பண்ணதுக்கு காரணம் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது தெரியணும். நம்ம நியூட்டன்ஸ் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தெரியணுங்கிறதுக்காக ரெண்டையும் சால்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். அந்த ஸ்டெப்லேருந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க. இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? அடுத்து நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெயிட்டு அண்டு அதோடைய ஃபோர்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. வெயிட்டு அது கொடுக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. பட் வித் ரெஸ்பெக்ட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அதோடைய இனர்ஷியல் ஃபோர்ஸ் டைரக்ஷன் மாறும் இல்லையா? அதனால் ஏற்படக்கூடிய சேஞ்ச் இன் நார்மல் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஃப்ட் எடுத்துக்கிறோம். அந்த லிஃப்ட்டோட வெயிட்டு மாற போகிறதில்ல. ஸோ வெயிட் மாற போகிறதில்ல அண்ட் அது கொடுக்குற இனர்ஷியல் ஃபோர்ஸும் மாற போகிறதில்ல. பிகாஸ் இனர்ஷியல் ஃபோர்ஸ் டிபெண்ட் ஆன் தி மாஸ் ஆஃப் தி லிஃப்ட்டு அண்டு மூவிங் ஆக்சிலரேஷன், அதுவும் சேம்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரைட்டா, ஸோ இந்த நார்மல் ஃபோர்ஸோட சேஞ்சஸ் எப்படி இருக்கும் டியூரிங் அப்வர்டில் டியூரிங் டவுன்வர்டில் அப்படிங்கிறத மட்டும் கான்செப்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா இந்த லிஃப்ட் ஒரு வேளை எனக்கு அப்வர்டில் மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு தெரியும் இனர்ஷியல் ஃபோர்ஸுங்கிறது கீழே இருக்கும், டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். கரெக்டாக, இனர்ஷியல் ஃபோர்ஸுங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இல்லையா? ஸோ இனர்ஷியல் ஃபோர்ஸுங்கிறது டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். அப்போ இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டுங்கிற ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகுது, நார்மல் ஃபோர்ஸ் எப்போவுமே டுவர்ட்ஸ் அப்வர்டு. பட் இந்த இனர்ஷியல் ஃபோர்ஸுங்கிறது டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது இந்த கேஸில். ரைட்டா, அப்போ சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா N1 பாசிட்டிவு, டபிள்யூங்கிறது நெகட்டிவு அண்டு MA அப்படிங்கிறது டவுன்வர்டில் போகுது. ஸோ அதனால் -MA ஈக்குவல் டு 0. ரைட்டா, இப்போ இந்த கேஸில் நார்மலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா W + MA, இந்த எம்மை நம்ம எப்படி எழுதலாம், W/Gன்னு எழுதலாமா? ஏன்னா இந்த WM டிபெண்ட்ஸ் ஆன் சேம் வேல்யூ. இந்த Wங்கிறது எதை பொறுத்து இருக்கும், M/Gன்னு நம்ம எழுதலாம் இல்லையா? இந்த W M/Gன்னு எழுதுகிறோம் இல்லையா? அப்போ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இந்த Wவை இந்த எம்மை W/Gன்னு எழுதலாமா? அப்போ காமனாக என்ன பண்ணுறேன், ஒரு Wவை வெளில எடுக்கிறேன். அப்போ 1 + A/Gன்னு எழுதுகிறோம். இதே கான்செப்ட் தான் டவுன்வர்ட் லிஃப்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய இனர்ஷியல் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும், ஆக்டிங் டுவர்ட்ஸ் அப்வர்டாக இருக்கும். அப்போ இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா வெயிட் ஃபோர்ஸ் எப்பவும் போல் கீழே ஆக்ட் ஆகும், நார்மல் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். ஆனால் இனர்ஷியல் ஃபோர்ஸுங்கிறது சேம் அமௌண்ட் ஆஃப் இனர்ஷியல் ஃபோர்ஸ் தான் M/A, பட் ஆக்டிங் டுவர்ட்ஸ் அப்வர்ட். அப்போ இந்த கேஸ்க்கு வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா N1ம் பாசிட்டிவ், இனர்ஷியல் ஃபோர்ஸும் பாசிட்டிவ், வெயிட் மட்டும் நெகட்டிவ். கரெக்டாக, அப்போ இதோட நார்மல் ஃபோர்ஸை மட்டும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா W - MAன்னு வந்துடும். எம்முக்கு பதிலாக மறுபடியும் W/Gன்னு எழுதிங்க அப்படின்னா W × 1 - A/Gன்னு வரும். அப்போ ஒரு சேம் வெயிட் உள்ள சேம் ஆக்சிலரேஷனில் மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட், வெர்டிகலி மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்டு அப்வர்டில் மூவ் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கிற நார்மல் ஃபோர்ஸு அதிகமாக இருக்கும் when compared to the same object if it is moving downwards in the vertical direction. ரைட்டா, அப்போ இந்த நார்மலை விட உங்களுக்கு இந்த நார்மல் அதிகமாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். நம்ம லிஃப்ட்டில் போகும்போது மேல் ஃப்ளோர்ஸுக்கு போகும்போது உங்கள் காலுக்கு கீழே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அதிகமாக தெரியும். உங்களால் அந்த ஃபோர்ஸை அதிகமாக ஃபீல் பண்ண முடியும். இதே டவுன்வர்டில் வரும்போது அந்த ஃபோர்ஸ் அந்த அளவுக்கான ஃபோர்ஸ் உங்கள் கால்கிட்ட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதான் அதுக்கான எக்ஸாம்பிள், இதான் அதோடைய லாஜிக். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸு கேட் கொஸ்டின்ஸில் இருக்க மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணால் ஜஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி தான், சேம் எல்லாமே. எ மேன் வெயிங் 600 Newton gets into a lift. Calculate the force exerted by him on the floor of the lift when it is accelerated at 3 meter per second in upward direction and in
downward direction. டேரெக்டாக நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். W 1 plus a by g னா when the lift move upward னு அர்த்தம். W 1 minus a by g அப்படின்னா the lift moving downwards னு அர்த்தம். ரைட்டா, இதில் ஏங்கிறது லிஃப்டோடைய ஆக்ஸலரேஷன் வேல்யூ 3 m/s² கொடுத்துருக்கான். ரைட்டா, அண்ட் டபிள்யூங்கிறது 600 Newton ஏ மேன் வெயிங் மட்டும் கொடுத்துட்டான். ஸோ இன்கேஸில் எப்படி கொடுத்துருப்பான் அப்படின்னா லிஃப்ட்டோட வெயிட்டு மேனோட வெயிட் தனித்தனியாகவும் கொடுத்துருக்கலாம், இல்லை போத்து மேன் அண்ட் வெயிட்டு சேர்த்து ஒரு வெயிட்டாக கொடுத்துருக்கலாம், இல்லை மேனோட வெயிட் மட்டும் கொடுத்துருக்கலாம். ரைட்டா, எப்படி கொடுத்தாலும் அந்த வெயிட்டை எடுத்துக்கங்க. ஒருவேளை இன் கேஸ் ஆஃப் மேன் அண்ட் வெயிட்னு கொடுத்துருந்தானா ரெண்டையும் ஆட் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராமில் கொடுத்துருந்தா ரெண்டையும் ஆட் பண்ணி 9.81 மல்டிப்ளை பண்ணி டோட்டல் டபிள்யூவாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கேஸில் 600 Newton மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஸோ அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கிங்க அண்ட் தென் டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். ஸோ யூ வில் பி கெட்டிங் த நார்மல் ஃபோர்ஸ். அப்போ அந்த லிஃப்ட்டு அப்வர்டில் போகும்போது அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நார்மல் ஃபோர்ஸு 783 நியூட்டனாக இருக்குது. டவுன்வர்டில் போகும்போது 416 இருக்குது. மீட்டர் ஆஃப் வெயிட் இன்க்ளூடிங் மேன்ஸ் வெயிட்டு இஸ் 4.5 kN. ஸோ அப்போ டேரெக்டாக வெயிட்டோட வேல்யூ கொடுத்துட்டான். ஸ்டார்ட்ஸ் மூவிங் அப்வர்டு வித் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன், acquires velocity of 1.8 m/s after traveling to a distance of 2 meter. Find the pull in the cable during the acceleration. ரைட்டா, ஸோ இந்த சம்மில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸலரேஷன் வேல்யூ டேரெக்டாக கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ரெஸ்ட்லேருந்து ஆஃப்டர் ட்ராவலிங் 2 meter upward இட் கெய்னிங் த வெலாசிட்டி ஆஃப் 1.8 m/s. ரைட்டா, அப்போ எஸ்ஸோட வேல்யூ 2 meter, வியோட வேல்யூ 1.8 m/s, யூவோட வேல்யூ 0. ஏன்னா இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருந்திருக்கு. அப்போ வியூ ஏஎஸ் இதெல்லாம் வச்சு வரக்கூடிய ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா v² - u² = 2as. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஆக்ஸலரேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா, அப்போ இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கீழே ஆக்ட் ஆகுது, மூவிங் அப்வர்ட்னு சொல்லிட்டான் இல்லையா, அப்போ இனர்ஷியல் ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகுது, டென்ஷன் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. ரைட்டா, ஸோ இந்த நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் தி ஃபோர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, சம்மேஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன், அதுதான் இதோட ஆக்சுவல் மீனிங். அப்போ அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன்னா வெர்டிக்கல். ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், T பாசிட்டிவ், W நெகட்டிவ். அப்போ T மைனஸ் டபிள்யூவோட வேல்யூ 4500, 4.5 kN அப்படின்னா 4500. ரைட்டா, ஈக்குவல் டு MAங்கிறது நம்மளுடைய நியூட்டன்ஸ் லா. F அலாங் தி மோஷன் ஈக்குவல் டு MAங்கிறது நியூட்டன்ஸ் மெத்தடு. அந்த MAவை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் மைனஸில் கொண்டு வந்து போட்டிருக்கேன். ரைட்டா, ஸோ நமக்கு இதோட வேல்யூ எல்லாம் தெரியும் இல்லையா, எம்மோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா 4500 நியூட்டனில் இருக்க டிவைடட் பை 9.81 போட்டால் நமக்கு மாஸ் கிடச்சிரும். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், டென்ஷன் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இஸ் இட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A body of mass 15 kg is initially at rest on a 10-degree inclined plane. Then it slides down. Calculate the distance moved by the body on the inclined plane. When the body velocity reaches to 6 m/s, coefficient of friction between the body and the plane is 0.1. ஸோ ஃப்ரிக்ஷன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா calculate the distance moved. ஸோ டிஸ்டன்ஸ் மோடு, இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் கேட்டிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது 4th யூனிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா, ஸோ அதில் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஒரு 10 டிகிரி இன்க்ளைன்டு பிளேன் மேலே ஒரு 15 டிகிரி வெயிட் உள்ள ஒரு பாடி ரெஸ்ட்டாக இருக்குது, இனிஷியலி ரெஸ்ட்டு. ரைட்டா, ஸோ 10 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கிறனால என்ன இருக்குது, சில டைம் கழித்து என்ன ஆகுது, அது மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இனிஷியலி ரெஸ்ட் அப்படின்னா அதோட இனிஷியல் வெலாசிட்டி 0. ரைட்டா, அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா எந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது அதோடைய வெலாசிட்டி 6 m/s ஆயிருக்கும். ஸோ அப்போ கீப்ஸ் ஆன் ஆக்ஸலரேட்டிங், இனிஷியல் ரெஸ்ட்லேருந்து கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக என்ன ஆகுது, ஸ்லைட் ஆகிட்டே வருது. அப்போ அது 6 மீட்டர் ட்ராவல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும்போது அதோடைய வெலாசிட்டி 6 m/s இருக்கும் அப்படிங்கிறது தான் அவனுடைய கொஸ்டின். ரைட்டா, ஸோ கொடுத்துருக்கிறது என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா அந்த ரெண்டுக்கும், அந்த பாடிக்கும் அந்த பிளேனுக்கும் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்கான், மாஸ் ஆஃப் தி பாடி கொடுத்துருக்கான், 10 டிகிரி இன்க்ளினேஷன் கொடுத்துருக்கான், இனிஷியலி ரெஸ்ட்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான், அண்ட் தென் ஃபைனல் வெலாசிட்டி 6 m/s கொடுத்துட்டான். ரைட்டா, ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிக்கிறோம். ரைட்டா, இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமுடைய கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி ஃப்ரிக்ஷனில் இன்க்ளைன்டு பிளேன் கான்செப்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு அதோடைய வெயிட் காம்பவுண்ட் வெர்டிகலி டவுன் ஆச்சு அப்படின்னா W cos θங்கிறது பெர்பெண்டிகுலர் பிளேன்லையும் W sin θங்கிறது அலாங் தி பிளேன்லையும் இருக்குன்னு பார்த்துட்டோம்.
அண்ட் தென் அலாங் தி பிளேனில் கீழே ஸ்லைட் ஆகிறதுனால ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் இருக்கும். அண்ட் இது ஃபோர்ஸ் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு இனர்ஷியல் ஃபோர்ஸ் இருக்கும், அதுவும் எனக்கு ஃப்ரிக்ஷன் போகிற அதே டைரக்ஷனில் இருக்கும் MA. ரைட்டா, இதெல்லாம் தான் நம்மளுடைய டிஸ்கஷன். ஸோ இப்போ நம்மளுடைய நியூட்டன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அப்போ அலாங் தி பிளேன் நம்ம பார்க்கணும். அலாங் தி பிளேன் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு W sin θ, ரைட்டா, அந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ஸோ அது மைனஸ் நீங்கள் போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் தென் ப்ளஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, அண்ட் தென் ப்ளஸ் MA, ஏன்னா இனர்ஷியல் ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் நமக்கு ரைட் சைடில் மூவ் ஆக போகுது, ஈக்குவல் டு 0. ரைட்டா, நம்மளுடைய நியூட்டன்ஸ் மெத்தட் படி சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு MA அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா கூட நமக்கு W sin θ, ரைட், ப்ளஸ் ஃபோர்ஸ் இன்டூ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ஈக்குவல் டு MA. ரைட்டா, ஸோ இந்த மாதிரில இருந்தால் இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை எப்படி அவன் எடுத்திருக்கான் அப்படின்னா அலாங் தி மோஷனில் இருந்தால் பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ்னு எடுத்திருக்கான். ஸோ அப்போ அலாங் தி மோஷனுங்கிறது நமக்கு லெஃப்ட் சைடு தானே, அப்போ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கான், இது எல்லாம் நெகட்டிவ்னு எடுத்திருப்பான். ரைட்டா, ஸோ நீங்கள் எந்த கேஸில் வேணாலும் சால்வ் பண்ணலாம். அப்போ அலாங் தி மோஷனுங்கிற டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது கீழே நான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கீழே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஏன் இங்கே என்ஆரை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிற டேர்ம் இருக்குது. ரைட்டா, அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ரியாக்ஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு பர்பண்டிகுலர் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் சால்வ் பண்ணுறேன். ரெண்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் தான் இருக்குது, ஒன்று வெயிட் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸு, இன்னொன்று நார்மல் ஃபோர்ஸ். அப்போ நார்மல் ஃபோர்ஸை இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, W cos θங்கிறது என்னுடைய நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், வேல்யூ கிடைக்கும். ரைட்டா, அண்ட் தென் இந்த இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் தி மோஷன் அப்படிங்கிற டேர்முக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரைட்டா, அலாங் தி மோஷன்னு போட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த டேர்ம் பாசிட்டிவில் இருக்கும், -FM -ME ரெண்டுமே எனக்கு நெகட்டிவில் இருக்கும். ரைட்டா, இது அலாங் தி மோஷன், பிளேன் கிடையாது, அலாங் தி மோஷன் ஈக்குவல் டு MA. இந்த டேர்முக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா மோஷனில் இருக்கிறதெல்லாம் நான் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்திருக்கேன், ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகக்கூடிய மோஷன் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நான் நெகட்டிவில் எடுத்துக்கிறேன். அதான் இதோடைய ரீசன். அப்போ அலாங் தி மோஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய வெயிட் காம்பவுண்ட் தான் இந்த பக்கம் மூவ் ஆகுது ஃபோர்ஸு. ஸோ அதனால் W sin θ நான் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, அதனால் மைனஸு. ரைட்டா, இனர்ஷியல் ஃபோர்ஸும் ஆப்போசிட் தான், ஸோ -MA தான், அந்த -MA இங்கே போகும்போது எனக்கு +MA ஆகிடும். ரைட்டா, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்மோட வேல்யூ இங்கேருந்து கண்டுபிடிச்சிடலாமா, மியூ இன்ட்டு என்ஆர், மியூவோட வேல்யூ தெரியும், என்ஆரோட வேல்யூ இங்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஃப்ரிக்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃப்ரிக்ஷன் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நமக்கு என்ன கிடச்சிரும், M into Aல ஆக்ஸலரேஷனோட வேல்யூ கிடச்சிரும். ஏன்னா 15 கிலோகிராம் வேல்யூ நமக்கு தெரியும், மாஸோட வேல்யூ. ரைட்டா, நம்மளுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அட் தி வெலாசிட்டி ஆஃப் 6 மீட்டர்/செகண்ட். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி V வச்சுக்கோங்க, இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு நமக்கு தெரியும், பிகாஸ் இனிஷியலி ரெஸ்ட்டு. ரைட்டா, ஏவோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அண்ட் தென் எஸ்ஸோட வேல்யூ தான் அவன் கேட்குறான். ஸோ எஸ்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா, ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சம்மை நோட் பண்ணிக்கோங்க. வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் F ஈக்குவல் டு MAங்கிற நம்முடைய நியூட்டன்ஸ் லாவை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆக்ஸலரேஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்ஸலரேஷனோட நம்ம சம் முடியலை. அவன் கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அட் தி வெலாசிட்டி ஆஃப் 6 மீட்டர்/செகண்ட். ஸோ 6 மீட்டர்/செகண்டாக அது ரீச் ஆகும்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு கேட்குறான். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே நம்ம ஆக்ஸலரேஷன் ஃபார்முலாலேருந்து ஒன் ஆஃப் தி ஆக்ஸலரேஷன் ஃபார்முலாலேருந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எல்லாம் பேஸ்ட் ஆன் என்ன டாபிக்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ். ஸோ 2 பாடிஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஒரு பாடி நம்ம டீல் பண்ணியிருந்தோம் இல்லையா, இங்கே 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். 2 ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆர் ரோப்பில் டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி. ரைட்டா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஏபின்னு 2 பிளாக் இருக்குது. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நான் ஏங்கிற பாடியை இழுக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதையும் ஒரு சேம் மெட்டீரியல் ரோப்பால் நான் டைப் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே என்ன டென்ஷன் ஃபோர்ஸ்னால் புஷ் ஆகுதோ அதே டென்ஷன் ஃபோர்ஸ் இங்கே புஷ் ஆகுமா? ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் ரிமைனிங் சேமா? அப்போ இது என்ன ஆக்ஸலரேஷனில் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுதோ
அதே வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷனில் ஆப்ஜெக்ட் பியும் ட்ராவல் ஆகும். இது என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதோ அதே டிஸ்டன்ஸை இங்கேயும் கவர் பண்ணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இது ஹரிசாண்டலாக இருந்துச்சு அப்படின்னா, அதுவே இங்கே வெர்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அதே ரோப்பால் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பிளாக்கை டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது M1 M2 ரைட்டா. ஒருவேளை M1 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, வெயிட் M1க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா M1 என்ன ஆக ஆரம்பிக்கும், கீழே ட்ராவல் ஆகும். கரெக்டு தானே? எந்த வெயிட் ஆப்ஜெக்ட் அதிகமாக இருக்கோ அந்த வெயிட் உள்ள ஆப்ஜெக்ட் எனக்கு டவுன்வர்டில் மூவ் ஆகும். வெயிட் கம்மியாக இருக்குது எனக்கு மேலே மூவ் ஆகும். அப்போ இது எனக்கு கீழே மூவ் ஆச்சு அப்படின்னா, 1 கீழே மூவ் ஆச்சு அப்படின்னா இனர்ஷியல் ஃபோர்ஸ் எனக்கு மேலே இருக்கும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்னுடைய M2 மாஸ் உள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், மேலே மூவ் ஆகும். ஸோ அதோட இனர்ஷியல் ஃபோர்ஸ் எனக்கு கீழே மூவ் ஆகும். இதுதான் கான்செப்ட்டு. ஆனால் ரெண்டோட வெலாசிட்டி, ரெண்டோட ஆக்சிலரேஷன், 2 ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸு எல்லாமே சேம். என்ன டைரக்ஷன், இது மேலே மூவ் ஆச்சு இது கீழே மூவ் ஆச்சு அப்படின்னா இது மேலே மூவ் ஆயிருக்குமே தவிர, ஸோ இதோடைய வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் எல்லாமே சேமாக இருக்கும். ரைட்டா. ஸோ இதே கான்செப்டோட அடுத்த லெவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே எனக்கு 2 பிளாக் இருக்குது A and B ரைட்டா. இந்த A and Bயை ஒரே ரோப்பால் தான் டைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே M1 மாஸ் உள்ள ஆப்ஜெக்டை அதுக்கு ஆக்ட் ஆகிற டென்ஷன் T, M2 மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்ட் ஆகிற டென்ஷனும் T, நார்மல் ஃபோர்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Bக்கு ஆக்ட் ஆகிற நார்மல் ஃபோர்ஸ் டென்ஷன் T தான். ஆனால் Aக்கு 2 டைம்ஸ் ஆஃப் T. கரெக்டாக? ஏன்னா 2 தடவை இதோட ஃப்ரீ பாடி டயக்ராமை இப்படி தனியாக இங்கே வரைஞ்சிருக்கேன். ஏவோட வெயிட் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகும், மேலே அதே ரோப்பு தான். ஆனால் என்ன இருக்குது, 2 தடவை இங்கே வவுண்ட் ஆகிருக்கு. அப்போ 2 தடவை டென்ஷன் ஆக்ட் ஆகுமா, அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் T டென்ஷன். இதுதான் டிஃப்ரென்ஸு. அப்போ என்ன இதோடைய எஃபெக்டாக இங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, B பிளாக் எவ்வளோ ஆக்சிலரேஷனில் மூவ் ஆகுதோ அதில் பாதி ஆக்சிலரேஷனில் தான் எனக்கு ஏங்கிற ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஏன்னா பியோட டென்ஷன் எவ்வளோ இருக்கோ, பிங்கிற ஆப்ஜெக்டில் எவ்வளோ டென்ஷன் ஆக்ட் ஆகுதோ அதை விட 2 மடங்கு டென்ஷன் எனக்கு எங்கே ஆக்ட் ஆகும், டீயில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இன்க்ரீஸ் இன் டென்ஷன் என்னுடைய ஆக்சிலரேஷனில் எஃபெக்டாக ரெடியூஸ் ஆகும், பாதி மடங்காக ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் A பிளாக் வில் பி ஆஃப் தட் ஆஃப் தி ஆக்சிலரேஷன் ஆஃப் யுவர் B. அதான் நான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஆக்சிலரேஷன் ஆஃப் தி B ஏவாகவும் டென்ஷன் இன் தி பிளாக் B Tயாகவும் இருந்துச்சு அப்படின்னா டென்ஷன் இன் தி பிளாக் A 2Tன்னு சொல்லுவோம். ஆக்சிலரேஷன் இன் தி பிளாக் ஏவை வந்து A/2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வீடியோ பாஸ் பண்ணி இந்த டேர்ம்ஸை எழுதிக்கங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். எஸ். ஸோ நம்ம லாஸ்ட்டு பார்த்த மாதிரி மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் தான் இது. ஸோ 2 blocks of weight 150 Newton and 50 Newton are connected by a string and passing over a frictionless pulley as shown in figure. Determine the acceleration of blocks A and B and if the tension in the string, இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டென்ஷன் கேட்குறான், அண்ட் A and B என்ன ஆக்சிலரேஷனில் மூவ் ஆகும்னு கேட்குறான். ரைட்டா. ஸோ இப்போ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா W1ஓட வெயிட் கொடுத்துட்டான், இது 150 நியூட்டன் கொடுத்துட்டான், இது 50 நியூட்டன் கொடுத்துட்டான். ஸோ 150 நியூட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் எனக்கு மேலே ஒரு புள்ளி இருக்குது, புள்ளியில் அதோடைய ஸ்ட்ரிங் வந்து எனக்கு ட்வைஸ் வவுண்டாக இருக்குது இங்கே. ரைட்டா. அண்ட் 50 நியூட்டனுக்கு மேலே அந்த ஸ்ட்ரிங் சிங்கிள் வவுண்டில் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 50 நியூட்டனை கன்சிடர் பண்ணுறேன் ஃப்ரீ பாடி டயக்ராமா. ரைட்டா. இதே ப்ராப்ளம் ஒருவேளை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஸ்ட்ரிங்கில் 150 நியூட்டன் அண்டு 50 நியூட்டன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவராலாக கன்சிடர் பண்ணாலே போதும், தனித்தனியாக கன்சிடர் பண்ணணும்னு தேவையில்லை. ரைட்டா. அந்த கேஸில் வந்து ரெண்டோட ஆக்சிலரேஷன் வேல்யூ சேம், சிஸ்டமோட ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க, அது சேம். ஆனால் இங்கே ஆக்சிலரேஷனோட வேல்யூ மாறுது இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் பிளாக்காக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் 50 நியூட்டன் பிளாக்கை கன்சிடர் பண்ணுறேன். ரைட்டா. அப்போ 50 நியூட்டனுங்கிற வெயிட் எனக்கு கீழே ஆக்ட் ஆகும். ரைட். மேலே எனக்கு வவுண்டாக இருக்க ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் அப்வர்டில் ஆக்ட் ஆகும். ரைட்டா. ஸோ ஜஸ்ட் இதை இமேஜின் பண்ணி பாருங்கள், 150 நியூட்டன், இது 50 நியூட்டன். அப்போ 150 நியூட்டன் எனக்கு டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும். ரைட்டா. இதோட எஃபெக்டாக எனக்கு 50 நியூட்டன் மேலே அப்வர்டில் மூவ் ஆகும். அப்போ இதோட இனிஷியல் ஃபோர்ஸ் எனக்கு எங்கே ஆக்ட் ஆகும், டவுன்வர்டில்.
ரைட்டா. ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0 ஆர் அதர்வைஸ் நியூட்டன்ஸ் லா படி சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஈக்குவல் டு m இன்ட்டு a. ரைட்டா. அப்போ அலாங் தி மோஷன் பார்த்தீங்கன்னா 15 நியூட்டன் எனக்கு மேலே தானே மூவ் ஆகுது. அப்போ டென்ஷன் இருக்க டைரக்ஷன் பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற வெயிட் காம்பனண்ட் மைனஸு. ரைட்டா. வில் பி ஈக்குவல் டு என்னவாக இருக்க போகுது, m இன்ட்டு a. இந்த சம்மேஷன் ஆஃப் v ஈக்குவல் டு 0ங்கிற டேர்மை மறந்துடுங்க, இதையே யூஸ் பண்ணிக்கங்க ஃபோர்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும். அப்போ டென்ஷனுங்கிற ஃபோர்ஸ் பாசிட்டிவ், ஏன்னா அந்த டைரக்ஷனில் தான் எனக்கு மூவ் ஆக போகுது 15 நியூட்டனு பிளாக்கு. ஸோ 15 நியூட்டன் அப்படிங்கிற வெயிட் ஃபோர்ஸ் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ இட் இஸ் நெகட்டிவ். வில் பி ஈக்குவல் டு m இன்ட்டு a. ரைட்டா. எம்மோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மாஸ் டேரெக்டாக கொடுக்கல, 50 நியூட்டன் தான் கொடுத்துருக்கான். அப்போ 50 டிவைடட் பை 9.81 இன்ட்டு a. ரைட்டா. அப்போ TA ரெண்டு அன்னோனை வச்சு ஒரு ஈக்குவேஷன் எனக்கு ஃப்ரேம் ஆகுமா, அதை அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 150 நியூட்டன் பிளாக்கை கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த 150 நியூட்டனுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னா மாஸ் வெயிட் காம்பனண்ட் 150 நியூட்டன் கீழே ஆக்ட் ஆகும். ரைட்டா. ஸோ அப்வர்டில் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் 2T இல்லையா, ஏன்னா இங்கே ஒரு T இங்கே ஒரு T. ஸ்ட்ரிங்கோட டென்ஷனுங்கிறது கான்ஸ்டன்ட், ஏன்னா ஒரே ஸ்ட்ரிங்கு தானே. அப்போ டென்ஷனுங்கிறது ஸ்ட்ரிங்குக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆனால் இங்கே 2 வவுண்ட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 2 டைம்ஸ் ஆஃப் டென்ஷன் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ரைட்டா. அண்ட் தென் 150 நியூட்டன் உள்ள பிளாக்கு டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகிறதுனால எனக்கு இனர்ஷியல் ஃபோர்ஸு அப்வர்டில் ஆக்ட் ஆகும். அப்போ இங்கேயே அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஈக்குவல் டு m இன்ட்டு a. அப்போ அலாங் தி மோஷன் அப்வர்ட் தானே, அப்போ 2T. ரைட்டா. அலாங் தி மோஷன், சாரி இங்கே அலாங் தி மோஷனுங்கிறதுனால இங்கே -2T. ரைட்டா. 150 நியூட்டன் அப்படிங்கிறது தான் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அப்போ 150, இதை நான் மறுபடியும் ரீரைட் பண்ணுறேன், -2T. ஏன்னா மோஷனுங்கிறது எனக்கு டவுன்வர்டில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் டென்ஷன் இருக்கிறதுனால மைனஸு, ப்ளஸ் 150 நியூட்டன். ஏன்னா 150 நியூட்டனுங்கிறது தான் என்னுடைய டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது. இட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ அதனால் அது ப்ளஸ்ஸு. வில் பி ஈக்குவல் டு 150 டிவைடட் பை 9.81 மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ரைட்டா. இந்த கேஸில் ஆக்ஸலரேஷன் டிவைடட் பை 2 பிகாஸ் ஆஃப் அந்த டென்ஷன் ஈக்குவலன்ஸ்னால. இங்கே 1 டைம் தி டென்ஷன் ஆக்ட் ஆகுது, இங்கே 2 டைம்ஸ் தி டென்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ இது என்ன ஆக்ஸலரேஷனில் மூவ் ஆகுதோ அதில் பாதி ஆக்ஸலரேஷனில் தான் எனக்கு இங்கே மூவ் ஆகும். ரைட்டா. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், இங்கே எனக்கு டென்ஷன் இருக்குது. ரைட்டா. ஸோ இது என்ன ஆக்ஸலரேஷனில் மூவ் ஆகுதோ அதோடைய ட்வைஸில் எனக்கு என்ன ஆகும், இது மூவ் ஆகும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபஸ்ட்டு ஆக்ஸலரேஷனை கண்டுபிடிச்சி இதோட பாதி ஆக்ஸலரேஷனாக இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டா. ஸோ அப்போ அதுபடி நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஏக்கு பதிலாக இங்கே a/2ன்னு போடுறேன். ரைட்டா. அப்போ 150 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் -2T இந்த டேர்ம் இங்கே வரும்போது இந்த MAங்கிறது எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தானே. அப்போ இதுவும் எனக்கு மைனஸ். ரைட்டா. ஸோ -2T ப்ளஸ் 150 அலாங் தி டைரக்ஷன். என்னுடைய இனர்ஷியல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ -150 பை 9.81 மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு 0. ரைட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 150 மட்டும் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ -150 ஆயிரும். ஸோ எல்லாமே மைனஸில் இருக்குது. -2T -150 பை 9.81 a/2 -150. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாமா. ஸோ 2T ப்ளஸ் 7.65 a ஈக்குவல் டு 150. ஸோ இங்கேயும் எனக்கு 2 அன்னோன்ஸில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இங்கேயும் 2 அன்னோனில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும், டென்ஷன் கிடச்சிரும், டென்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் கிடச்சிரும். அண்ட் தென் ஆக்ஸலரேஷன் ஆஃப் தி பிளாக் ஏ மட்டும் நீங்கள் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அது 50 நியூட்டன் அப்படிங்கிற பிளாக்கோட ஆக்ஸலரேஷன். எனக்கு 150 நியூட்டனோட ஆக்ஸலரேஷன் வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், டிவைட் பை 2 பண்ணி ஃபஸ்ட்டு பிளாக்கோட ஆக்ஸலரேஷன் எழுதிக்க போகிறோம். ஸோ இப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா கான்செப்டையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா, லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம். ஸோ ஃபிகர் ஷோன் பிலோ ஷோஸ் 2 blocks of weight 60 Newton and 150 Newton placed on 2 inclined surfaces and connected by string. Calculate the acceleration of the system and tension in the string. Mu equal to 0.2. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
இந்த பக்கம் 60 டிகிரி இன்க்ளைண்ட் ஒரு பிளேன், அதுக்கு மேலே 60 நியூட்டன் வெயிட் உள்ள ஒரு பிளாக்கு, அண்ட் தென் இங்கே 30 டிகிரி இன்க்ளைண்ட் உள்ள ஒரு பிளேன், அதுக்கு மேலே 150 நியூட்டன் வெயிட் உள்ள ஒரு பிளாக்கு. இது ரெண்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிங் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 60 நியூட்டன் பிளாக்கு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மோஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. இது 150 நியூட்டன் வெயிட் உள்ள பிளாக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது எனக்கு டவுன்வர்டில் மூவ் ஆகணும், இந்த பிளாக் எனக்கு அப்வர்டில் மூவ் ஆகும். இதுதான் என்னுடைய ஆக்சுவல் மூவ்மெண்ட்டோட டைரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு 60 நியூட்டன் பிளாக்கை நான் கன்சிடர் பண்ணுறேன், இந்த பிளாக்கை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதோட மோஷன் எனக்கு எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆக போகுது, அப்வர்டில். ஏன்னா எனக்கு 150 நியூட்டன் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த 60 நியூட்டன் எனக்கு அப்வர்டில் ஆக்ட் ஆக போகுது. ரைட்டா? ஸோ அந்த அலாங் தி பிளேனில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸு. ரைட்டா? இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட்டில் எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். பர்பண்டிகுலர் ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் காம்போனண்ட்டோடைய ஒரு காம்போனண்ட்டு 60 cos 60. ரைட்டா? அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டான ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ரைட்டா? இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இல்லாமல் இன்னொரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். அது இந்த பாடியோட வெயிட் காம்போனண்ட்டு, அது எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். 60 sin 60. இது எல்லாமே நம்ம ஃப்ரிக்ஷன் காம்பவுண்டில் பார்த்துருப்போம். அது இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் வந்து இருக்குது, இங்கே டென்ஷன், அந்த ஸ்ட்ரிங்கோட ஃபோர்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் நார்மல் காம்போனண்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ணி என்ஆரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த என்ஆரை கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், சம்மேஷன் ஆஃப் எஃப் நார்மல் ஈக்குவல் டு 0ல் என்ஆர் ஈக்குவல் டு 60 cos 60 டேரெக்டாக வேல்யூ கிடச்சிரும். அப்போ இன்டூ மியூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், நான் ஃப்ரிக்ஷனோட வேல்யூக்கு எழுத போகிறேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அலாங் தி மோஷனில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போர்ட் டைரக்ஷனில் தானே மூவ் ஆகுது. அப்போ டென்ஷன் ஃபோர்ஸுங்கிறது பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு. ரைட்டா? இதுக்கு ஆப்போசிட்டில் தான் எனக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ மைனஸ் எஃப்எம், அதுதான் மியூ இன்ட்டு என்ஆர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்க வேல்யூ. இன்னொரு ஃபோர்ஸு அதோட வெயிட் காம்போனண்ட்டு 60 sin 60, அது எனக்கு இந்த பக்கம் டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். ஸோ அது என்னுடைய மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அதனால் நான் மைனஸ்னு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அலாங் தி மோஷன் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், m இன்ட்டு ஏக்கு. எம்மோட வேல்யூ 60/9.81 இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டென்ஷன் அண்ட் ஆக்ஸலரேஷன் ரெண்டு அன்னோனை வச்சு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய அடுத்த பிளாக் 140யும் சால்வ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ இந்த பிளாக்கை பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய வெயிட் காம்போனண்ட்டு எனக்கு இந்த பக்கம் ஆக்ட் ஆகும் ஹாரிசாண்டலில், அதோடைய பிளேன் அலாங் தி மோஷனில் ஆப்போசிட் டைரக்ஷனில். ரைட்டா? அதோடைய வெர்டிக்கல் காம்பவுண்ட் எனக்கு இங்கே டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். இது இல்லாமல் எனக்கு இந்த பிளாக் வந்து டவுன்வர்டில் மூவ் ஆகிறதுனால ஃப்ரிக்ஷன் ஆக்டிங் டுவர்ட்ஸ் அப்வர்டு. ரைட்டா? ஸோ இதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு நார்மல் காம்பவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கேஸை யூஸ் பண்ணி நார்மல் ஃபோர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த நார்மல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரைட்டா? ஸோ இந்த கேஸில் சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அலாங் தி மோஷன் ஈக்குவல் டு MA அப்படிங்கிற கான்செப்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது மோஷனில் எனக்கு டவுன்வர்டில் ஸ்லைட் ஆக போகுது. அப்போ ஆப்போசிட்டில் எனக்கு டென்ஷனும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் எனக்கு மைனஸ். வெயிட் காம்போனண்ட்டு அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷனில் இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு MA. ஸோ இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டென்ஷனல் ஃபோர்ஸு மைனஸ் எஃப்எம் ப்ளஸ் 70. ரைட்டா? ஆக்சுவலாக இங்கேயும் எனக்கு மைனஸ் தான் வந்திருக்கணும், இது எனக்கு மைனஸ் தான். மைனஸ் டி மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ப்ளஸ் 70 ஈக்குவல் டு M/A. ரைட்டா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் டென்ஷன் ஆக்ஸலரேஷனை வச்சு எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ 2 ஈக்குவேஷன் 2 unknown சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் கிடச்சிரும், ஆக்ஸலரேஷன் கிடச்சிரும். ரைட்டா? இங்கே ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் சைன். எதை மீன் பண்ணுது அப்படின்னா ரெண்டு பிளாக்கும் எனக்கு ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகலை இல்லையா? ஸோ எனக்கு 140 நியூட்டன் உள்ளது கீழே ஸ்லைட் ஆகுது, 140 நியூட்டன் உள்ளது கீழே ஸ்லைட் ஆகுது, 60 நியூட்டன் உள்ளது எனக்கு மேலே ஸ்லைட் ஆகுது. ஸோ ரெண்டும் எனக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இந்த நெகட்டிவ் சைன். ரைட்டா? போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரிங்கு ஒரே வவுண்டில் போயிருக்கு. ஸோ இங்கே என்ன டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் எனக்கு இங்கேயும் இருக்குது.
அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஆசிலேஷனுங்கிறது காமன் டு தி சிஸ்டமே ஒரே ஆசிலேஷன் தான் எனக்கு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ வித் திஸ் வீடியோ we can wind up this session. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸில் எனர்ஜி மெத்தடும் இம்பல்ஸ் மூவ்மெண்ட் மெத்தடு அதுக்கப்புறம் கொலிஷன் பார்த்துட்டு நம்ம இந்த சாப்டரை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் லேர்னிங். ஹாவ் எ நைஸ் டே.